அனைவருக்கும் வணக்கம். முளைகட்டிய பயறு மிகவும் சத்தான ஒரு உணவு. மற்ற தானியங்கள் போல முளைகட்டிய பயறு வகைகள் வாயுத்தன்மை இல்லாதவை. ஆகவே இது நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்ற உணவாகிறது. இதில் லைசின் எனப்படும் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளது. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், ஃபோலேட் மற்றும் வைட்டமின் பி, சி அடங்கியுள்ளது. முளைகட்டிய பயிரானது உடல் பயிற்சி அதிகமுள்ள குழந்தைகளுக்கு தேவையான உடல் பலத்தை அளிக்கக்கூடியது. முளைகட்டிய பயிரில் மருத்துவ குணங்கள் அதிகம் அடங்கியுள்ளன. காய்ச்சல், தலைவலி மற்றும் மன உளைச்சல் ஆகியவற்றிற்காக சீன மருத்துவத்தில் இதை முக்கிய மருந்தாக உபயோகிக்கிறார்கள். இப்போதெல்லாம் எல்லா பெரிய நகரங்களிலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இது விற்கப்படுகிறது. சிறிய நகரங்களில் வசிப்பவர்கள் தங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். இதை பச்சை பருப்பு, பாசிப்பயிறு என்றும் சொல்வார்கள். பச்சை பயிரை வாங்கி வந்து அதனை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீரை வடித்துவிட்டு ஆறவிடுங்கள். சுமார் 4 மணி நேரம் கழித்து பயறு முளை வந்திருக்கும். இதைத்தான் முளைகட்டிய பயறு என்கிறோம். பொதுவாக பயருக்கும் முளைகட்டிய பயருக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. என்னவென்றால் அதில் உள்ள சத்துக்கள் தான். எந்த தானியத்தையும் முளை வந்த பிறகு அதனை உண்பது உடலுக்கு அதிக சக்திகளை கொடுக்கும். அதில் முக்கிய இடம் வகிப்பது பயறு. 100 கிராம் முளைகட்டிய பயரில் கலோரிகள் 30, 3 கிராம் புரதச்சத்து, 6 கிராம் கார்போஹைட்ரேட், 2 கிராம் நார்ச்சத்து உள்ளது. அதிக உடல் உழைப்பும் உடல் பலமும் தேவைப்படுபவர்கள் இந்த முளைகட்டிய பயிரை உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இது உடலுக்கு குளுமையை கொடுப்பதால் கோடை காலத்தில் குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.